ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும், தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முத்திரைகளாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுநீரகம், சிறுநீரகப்பை. மிக அற்புதமான உறுப்பு. நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் சரியாக வெளியே போகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல் சோர்வு ஏற்படும், மனச்சோர்வு ஏற்படும், கால் பாத வீக்கம் ஏற்படும், சாப்பிடக்கூடிய சாப்பாடு பசி இருக்காது, வயிறு உப்பீசமாக இருக்கும், அடிக்கடி ஃபீவர் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது சிறுநீரகம், சிறுநீரக பாதிப்பு நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். பொதுவாக சுகர் லெவல் அதிகமாகும் பொழுதும் நிறைய நபர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்படுகின்றது. இரவு பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் போகக்கூடிய நிலை. சற்று வயதானவர்கள், 70 தாண்டியவர்கள், 60 தாண்டியவர்கள் இரவு அடிக்கடி யூரின் போவாங்க. அப்போ தூக்கம் கெட்டுவிடுகின்றது. நமக்கு நல்ல ஆழ்ந்த நித்திரை இருந்தால் தான் மறுநாள் நம்ம இயக்கம், உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். அப்போ இந்த சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகள், ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்துவதற்கு நமது சித்தர்கள், ஞானிகள் அழகான முத்திரைகள் கொடுத்துருக்காங்க. அந்தந்த முத்திரையை பண்ணும் பொழுது அதை சார்ந்த உறுப்புகளுக்கு பிராணாற்றல் நன்றாக கிடைக்கும். அப்போ சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகள் சக்தி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம், முத்ராஷாய முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு முத்திரையும் அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. சிறுநீரகம், சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும். அப்போ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். இந்த மாதிரி கால் பாத வீக்கம், பாத எரிச்சல் அந்த மாதிரி வராது. அடிக்கடி யூரின் போகக்கூடிய நிலை நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு ஏற்படும். ஆரோக்கியம் நம் கையில். நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த முத்திரையோடு சேர்த்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வாழைப்பூ உணவில் எடுத்துக்கோங்க, 15 நாட்களுக்கு முறை வாழைத்தண்டு உணவில் எடுத்துக்கோங்க, வெள்ளரிக்காய் கிடைக்காத உணவில் எடுத்துக்கோங்க. இந்த வெயில் காலத்தில் இளநீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கீரை வகைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக சிறுநீரகத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். இப்போ இந்த சக்தி முத்திரை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். கை முன்னாடி வச்சுக்கோங்க. முதல்ல கட்டை விரலை உள்ளே மடிச்சுக்கோங்க. இந்த 2 விரலை அப்படி சேர்த்துக்கோங்க. சுண்டு விரல் மோதிர விரலையும் சேர்த்து இந்த கையை 2ஐயும் இணைச்சிக்கிடணும். இது சக்தி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு சிறுநீரகம், சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரையை மீண்டும் ஒரு முறை பொறுமையாக பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. கை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை விரலை மடிச்சுக்கோங்க. 2 விரலை சேர்த்துக்கோங்க. இந்த 2 விரலை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இது சக்தி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரக பாதிப்பு அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முத்ராஷாய முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மோதிர விரல் உள்ளே மடிச்சுக்கோங்க. கட்டை விரலை மோதிர விரலுக்கு மேலே டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மீதி 2 விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முத்ராஷாய முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முத்திரை பேங்க்ரியாஸையும் நன்றாக இயங்க வைக்கும். சுகரும் கட்டுக்கோப்புக்கு வரக்கூடிய நிலை கிடைக்கும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இன்றைக்கு நிறைய இடத்துல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய பேர் அறுவை சிகிச்சை போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. சிறுநீரக யூரினரி இன்ஃபெக்ஷனால் நிறைய ஃபீவர் வருது. இந்த முதிரையை நல்லா பயிற்சி பண்ணுங்கள். அந்த உறுப்புகள் சீராக இயங்கும். அதில் கழிவுகள் தங்காது. சிறுநீரகத்தில் உடைய பல மில்லியன் ரெஃப்ரான்கள் சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதோடு சேர்த்து பசிக்கும் பொழுது பசியறிந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இரவு சாப்பாடு 7லேருந்து 7:30 மணிக்குள்ளே அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். அந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. நிச்சயமாக சிறுநீரகத்தை சிறப்பாக இயங்க செய்யலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.